சென்னையில் வரும் 7, 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை அருகே உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையத்தை அமைக்கிறது புகழ்பெற்ற அடிடாஸ் நிறுவனம். போர்ச்சுகல், சீனா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள மையங்களோடு இணைந்து செயல்படுத்த திட்டம் என தகவல். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு தாமதமின்றி வழங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் கோரிக்கையை மத்திய அரசு அலட்சியமாக கையாள்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு 6,96,000 கோடி ரூபாய் வரிப்பணத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலித்ததை விட கூடுதலாக வழங்கியிருப்பதாகவும் சென்னை விழாவில் விளக்கம். தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதி நிச்சயமாக வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. திருவிழா காலங்களில் முன்கூட்டியே மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் பேச்சு. சென்னை நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் மழை. பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வரும் 7ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும் கணிப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் வழங்குவது குறித்து ஆய்வு. ரேஷன் கார்டு இல்லாமல் விண்ணப்பித்த 5,50,000 பேர் குறித்து வீடு வீடாக ஆய்வு செய்யும் பணி தொடக்கம். முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள இடம் பஞ்சமி நிலம் இல்லை என்று தமிழக அரசு வாதம். அஞ்சுகம் பதிப்பகம்தான் நிலத்தின் உரிமையாளர் என்றும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொங்கல் பணமாக 5000 ரூபாய் வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை. பொங்கலை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி. பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் வழக்கமாக நடைபெறும் பகுதிகளில் நடைபெறும் என்று ஆட்சியர் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையின் உரிமையாளர் பெயருடன் சமுதாய பெயரை சொல்லி அழைக்க கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு டோக்கன் வழங்கும் பணி தீவிரம். ஆதார் அட்டை, கொரோனா தடுப்பூசி சான்றிதழோடு வரிசையில் காத்திருக்கும் வீரர்கள். கொரோனா தொற்றிற்கு சென்னையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 8 நாட்களில் இணை நோயுடன் 4 பேர் உயிரிழந்த சோகம். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னையில் வரும் 8ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறார் தேர்தல் ஆணையர். இறுதி வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி மையங்கள், தேர்தல் பணியாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 வட்டாரங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு ஏலம். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை சர்வதேச நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. ஆயிரத்து 500 இடைநிலை ஆசிரியர் காணி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 5 பேர் விசாரணைக்கு ஆஜர். மேலும் 8 பேருக்கு காவல்துறை சம்மன் அனுப்ப இருப்பதாக தகவல். சேலத்தில் 2 விவசாயிகள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு என தகவல். பாஜக நிர்வாகியின் தூண்டுதலில் சம்மன் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் முடிவு. விதிமீறல் கட்டடம் தொடர்பாக பாபி சிம்ஹா, பிரகாஷ் ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு பதில். வழக்கு நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தச் சென்ற நடிகர் விஜய் மீது காலணி வீசப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார். காலணி வீசிய நபரை கண்டறிந்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி கோரிக்கை. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் திட்டமிட்டபடி வரும் 14ஆம் தேதி தொடங்கும். மணிப்பூரில் 4 மாவட்டங்களில் நடைபெறும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அறிவிப்பு. கேப்டவுன் டெஸ்ட் போட்டியில் 176 ரன்களுக்கு 2வது இன்னிங்ஸை இழந்தது தென்னாப்பிரிக்கா. இந்திய அணிக்கு 79 ரன்கள் வெற்றி இலக்கு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். கேல் இந்தியா போட்டிக்கான அழைப்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை சந்தித்திருக்கிறார். எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது? விவரங்கள் என்ன? ஜனவரி 19 முதல் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கேலோ இந்தியாவினுடைய விளையாட்டுப் போட்டிகளானது நடைபெற உள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த போட்டிகள் என்பது இந்த முறை தமிழ்நாட்டில் நடைபெறும் நிலையில் அதனுடைய நிறைவு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தற்பொழுது நேரடியாக பிரதமரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அதற்கான அந்த விளையாட்டு போட்டிகளுக்கான அழைப்புதலையும் அவர் நேரில் வழங்கி பிரதமரை அந்த விழாவில் பங்கேற்று தலைமை தாங்குவதற்கான ஒரு அழைப்புதலை அவர் தற்பொழுது வழங்கியிருக்கிறார். அவருடன் செயலர்கள் அதுல்யா மிஸ்ரா மற்றும் மேக்நாத் ரெட்டி ஆகிய 2 பேரும் இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த சந்திப்பில் தற்பொழுது அவருடன் பேசி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கேலோ இந்தியாவிற்கான ஒரு அதாவது நிகழ்ச்சி நிரல் மட்டும் அல்லாமல் தமிழகத்தினுடைய வெள்ள பாதிப்பு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியிடம் முன்வைத்து வருவதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக தற்பொழுது அதாவது சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பான அந்த நிதிகள் என்பது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் வெள்ள சேதத்தை உடனடியாக சரிபட செய்வதற்கு இந்த நிதிகளினுடைய அவசியம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையும் ஆகிய 2 கோரிக்கைகளையும் தான் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் ஆலோசிக்க வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 5 மணிக்கு பிரதமருடைய இல்லத்தில் மிக முக்கியமாக டெல்லியில் உள்ள லோக் கல்யாண் மார்க் சாலையில் அமைந்திருக்கும் பிரதமர் இல்லத்தில் இந்த ஆலோசனை சந்திப்பானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய அம்சங்கள் என்பது இந்த சந்திப்பின் பொழுது ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் முதல் முக்கியமாகத்தான் இந்த வெள்ள பாதிப்புகளுடைய நிவாரணம் என்பது வலியுறுத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சற்று நேரத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பிய பொழுதும் அவர் கூறி சென்றது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் சுசித்ரா. மேலும் ஒரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இந்த போட்டியினுடைய முக்கிய அம்சமாக என்ன பார்க்கப்படுகிறது? இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, 2024ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு தொடக்கமே ஒரு வெற்றிகரமான ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அசத்தல் வெற்றியை பதிவு செய்து தொடரை 1-1 என்ற ஆட்டக்கணக்கில் சமன் செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 3 வகையான
கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடியது. அதாவது 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் என 3 வகையான கிரிக்கெட் போட்டியிலும் பலப்பரீட்சை நடத்தியது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக அவர்களுடைய சொந்த மைதானத்தில் களமிறங்கி விளையாடுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. அவர்களை வெற்றி பெறுவது என்பது ஒரு சிங்கத்தின் குகைக்கே போய் அவர்களை வீழ்த்துவதற்கு சமமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடியதில் T20 கிரிக்கெட் போட்டி சமனில் முடிவடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்துல இந்திய அணி ஒரு படுதோல்வியை சந்தித்தது. இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்து ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி 55 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்காவை ஆல் அவுட் செய்தார். அதன் பிறகு இரு நாட்டு அணிகளுமே 2வது இன்னிங்ஸ் முதல் இன்னிங்ஸை மாறி மாறி விளையாடியதில் இந்திய அணிக்கு 79 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பீத் பும்ரா 6 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார். இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க ஆட்டக்காரர் மாக்ரம் ஒரு அசத்தலான சதம் விளாசியதன் மூலமாகத்தான் இந்திய அணிக்கு இவ்வளவு ரன்கள் இலக்காகவே நிர்ணயிக்கப்பட்டது. இல்லை என்றால் கிட்டத்தட்ட இன்னிங்ஸ் தோல்வியை தென்னாப்பிரிக்க அணி சந்தித்திருப்பார்கள். மார்க்ரம் ஒரு டீசென்டான ஒரு இலக்கை எட்டுவதற்கு ஒரு காரணமாக திகழ்ந்தார். அந்த வகையில் மீண்டும் 79 ரன்கள் வெற்றி இலக்காக நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டை இழந்து எளிதில் அந்த வெற்றி இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 வகையான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடி தொடரை இழக்காமல் ஒரு தொடரில் வெற்றியோடு இந்திய அணி நாடு திரும்ப இருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.